ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மெஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் மெஸ்ஸில் நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 பல் பூண்டு 2ஆக வெட்டினது சேர்த்துட்டு இப்போ 2 பச்சை மிளகு கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதும் இப்போ இதுல வந்து நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கு. சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கி வரணும். எவ்வளோத்துக்கு நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கிக்கோங்க. எனக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி குழன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அந்த கிரேவியுமே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு அப்படி பிடிக்காதுன்னா கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இவ்வளோ வதங்கினதுக்கப்புறமா நான் இப்போ வந்து மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறேன். கத்திரிக்காவெல்லாம் சைடில் லைட்டாக மாற்றி வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மசாலா பவுடர்ஸை தனியாக ஒரு பாத்திரத்தில் வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ புளித்தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு அந்த கிரேவியெல்லாம் கொஞ்சம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக விட்டுறலாம். இப்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூடு ஆறும்போது கிரேவி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல சுவையான ரெசிபியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.